தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவருக்கு இது வரைக்கும் தேசிய தலைவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்ததில்லை. மோடி சொல்லலை, மற்ற தலைவர்கள் வரும்போது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தது கிடையாது. அண்ணாமலை அவர்கள், எல்முருகன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், எச்ராஜ் அவர்கள் எல்லாருமே இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. NNGP செல்வம் அவர்களுடைய தொகுதின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் தான். ஆமாம், அவர் தாங்க போட்டிட்டு. நாங்கள் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. நாங்கள் நிற்கும்போது போய் நிற்கும்போது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேருது. போலீஸ் வரவங்க அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஏதோ பரபரப்பாகுது. என்ன நடக்குதுன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி சரியான கூட்டமாகி போச்சு. நாங்கள் கேமராவோட நிற்கிறோம். கயிறை போட்டு எங்களை கட்டிட்டாங்க. அப்படி நிற்கிறோம், கயிறை போட்டுட்டாங்க. அப்போ தான் யோசிச்சுன்னா பிஜேபியில் ஒரு லீட்டர் இவ்வளோ குறவோட இவ்வளோ. நேயர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் நேற்று சென்னை வந்திருந்தார். அந்த ஒரு கூட்டத்தில் அவர் நிறைய விஷயங்களை அவர் பேசினதாக சொல்கிறாங்க அரசியல் ரீதியாக. அதை குறித்து நாம் இப்போ விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். நேற்று நீங்கள் போயிருந்தீங்க ஸ்பாட்டுக்கு. எப்படி இருந்தது? மக்கள் வரவேற்பு எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவருக்கு இது வரைக்கும் தேசிய தலைவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்ததில்லை. மோடி சொல்லலை, மற்ற தலைவர்கள் வரும்போது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தது கிடையாது. ஸோ ரொம்ப பயங்கரமான வரவேற்பை கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள், எல்முருகன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், எச்ராஜ் அவர்கள் எல்லாருமே இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. NNGP செல்வம் அவர்களுடைய தொகுதின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் தான். ஆமாம், அவர் தாங்க போட்டியிட போகிறார். ஆமாம், அதனால் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஏற்பாடுகள்லாம். இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு தான் நடத்துனாங்க. என்ன ரீசனுக்காக நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தோணும்? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 200வது தொகுதி அண்ணாமலை அவர்களுடைய. ஆமாம், அது ஆக்சுவலாக நடைப்பயணமாக போயிட்டு இருந்தார். இதுக்கு பர்மிஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பர்மிஷன் கொடுக்கலாம். அதனால் வேன்லேயே சரி, வேன்லேயே போயாச்சு. சரி. 200வது தொகுதின்றப்போ கொஞ்சம் சிறப்பாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாபெரும் பொதுக்கூடம்னு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு இது. ஓகே. ஆனால் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் நான் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க டிவியில் காட்டின அந்த கவரேஜே பார்த்தீங்கன்னா JP நட்டா அவர்கள் அந்த வண்டியில் அப்படியே பொறுமையாக மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். சைடில் இருக்கக்கூடிய ஆட்களை காவல்துறையினரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் அதிகாரிகளே தள்ளி விட்டுலாம் வந்தாங்க ஃப்ரண்ட்டில். இத்தனைக்கும் அவர் வண்டியில் போகும்போது இவ்வளோ ஒரு அட்டுலியும் சில்மிஷம் கட்சியினரே பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி ரீதியாக அவங்க அந்த மாதிரி தான் வராங்க. ஆட்டோமேட்டிக்காக பாரத் மாதா கி ஜெயின்றான், ஒருத்தன் ஜெய் ஸ்ரீராமன்றான், கத்துறானுங்க. போலீஸ் தள்ளி போ அப்படின்னா அவ போராட்டம் மட்டுமா ஜெய் ஸ்ரீராம கத்திட்டு இருக்கானுங்க போலீஸ் முன்னாடி நின்றுட்டு. அவர் வண்டியில் வரும்போது இவ்வளோ ஒரு இதுவும் நடந்தது. அப்போ அவர் நடந்ததான் யோசிச்சு பாருங்களேன். அது செக்யூரிட்டி த்ரெட்லேருந்து எல்லாமே அது இதுவாகும்ல. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விதத்தில் ஓகே, நல்லது அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். இதுவுமே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜுக்கு பேக் சைட்லேருந்து தான் வந்தார். இந்த நீங்கள் இருந்தது ஃப்ரண்ட் ஸ்டேஜாக பேக் சைட்? நாங்கள் 5 மணிக்கு ஃபங்க்ஷன்றனால 5 மணிக்கு நம்ம டீம் நம்ம கேமரா டீமோட போயிட்டோம். நாங்கள் சரி 5 மணிலேருந்து ஒரு 6:30 வரைக்கும் நாங்கள் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தோம். நாங்கள் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி அதுவும் இல்லை. வினோஜ் பி செல்வம் அவர்கள் மட்டும் என்ன பண்ணாருன்னா ஸ்டேஜில் அங்கே ஓட இங்கே ஓடன்ற அப்படியே அவர் பரபரப்பாக இருந்தார். அவர் தான் மேக்ஸிமம் ஆர்கனைஸ் எல்லாம் கரெக்டாக அது எதுக்கு அது இப்படி இருக்குது, எது இப்படி இருக்குது, சரி பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சேர்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, நிர்வாகிகள் ஒழுங்கு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு 6:30 மணிக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் எப்படி சொல்லலாம். 6:30 மணிக்கு மேலே ஒரு JP நட்டா அவர்கள் வரப்போகிறாருன்ற செய்தி வருது. அந்த செய்தி கேட்டோடனே வினோஜ் பி செல்வம் அவர்கள், அவர் கூட இருந்த நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வேகமாக அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட வர்றாருல. ஸோ அவர் போகிறப்ப நாங்கள் தெரிஞ்சுக்கிச்சு, ஓகே JP நட்டா அவர்கள் இப்போ ஸ்டேஜோட பேக் சைடு தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் பேக் சைடு கேமராவோட போயிட்டோம். அங்கே தான் தெரிஞ்சு ஒரு 3 பேரிகார்டு. ஃபஸ்ட் லெவல் பேரிகார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு அந்த இடையிலேருந்து உள்ளே வராங்கல்ல, அவங்கள செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கான ஒரு இது. ஸோ வெளியே போகிறப்ப அது பிரச்சனை இல்லை.
ஜேபி நட்டா வரக்கூடிய அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1/2 கிலோமீட்டரில் 2 பேரிகார்டு இருக்குது. ஓகே. அது எதுக்குன்னா செக்யூரிட்டிக்காக. ஒரு பேரிகார்டு வந்து எதுக்குன்னா இங்கிருந்து யாரும் அங்கிட்டு விடக்கூடாது, ம். இன்னொரு பேரிகார்டு எதுனா இடையிலேருந்து யாரும் அங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றது. ஓ சரி சரி. ஸோ நம்ம கேமரா டீம் அங்கிட்ட அலோவ் பண்ணல. அவங்க ஃபஸ்ட் பேரிகார்டு வரன்னு பாடினாங்க. ம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அங்கே அவங்க வர மாதிரி தெரியல, டைம் ஆகிட்டு இருந்துச்சுன்றதுக்காக இங்கே மறுபடியும் நாங்கள் ஸ்டேஜோட பேக் சைடே வந்துட்டோம். ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நாங்கள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. நாங்கள் நிற்கும் போது போய் நிற்கும் போது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேருது. போலீஸ் வரவங்க அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஏதோ பரபரப்பாகுது. என்ன நடக்குதுன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி சரியான கூட்டமாகி போச்சு. நாங்கள் கேமராவோட நிற்கிறோம், கயிறை போட்டு எங்களை கட்டிட்டாங்க, அப்படி நிற்கிறோம், கயிறை போட்டுட்டாங்க. அப்போ தான் யோசிச்சு என்னடா பிஜேபியில் ஒரு லீடர் இவ்வளோ குரோடு, இவ்வளோ செக்யூரிட்டி, என்ன புரியலை அப்படின்னு பார்க்கும்போது தான் பயங்கரமான இது. முதல்ல வந்து வானதி சீனிவாசன் அவர்களும் வினோஜ் பி செல்வம் அவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க பின்னாடியே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இவர் எச் ராஜா அவர் வந்தார். அவர் எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கலக்கல அந்த மாதிரி அவரும் போனார். அதுக்கப்புறம் தான் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அப்புறம் வந்து ஜேபி நட்டா தேசிய தலைவர் 3 பேருமே வந்து வந்தாங்க. அவங்க கூட சில நிர்வாகிகளும் இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து மக்களுடைய க்ரௌட் பயங்கரமாக இருக்குது. பூ தூக்கி போடுறாங்க, மாலை தூக்கி போடுறாங்க. ஒருத்தர் ஓவியம் வரைஞ்சி அவங்க கொடுக்குறாரு. அண்ணாமலை அவருடைய ஓவியமும் ஜேபி நட்டா அவருடைய ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா அது பிஜேபிக்கு இப்படிலாம் பண்ணுறாங்களே நானே வச்சுட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல, மற்ற திமுக அந்த கட்சிகளுடைய ஒரு கூட்டம் எப்படி உங்களுக்கு தெரியும்ல, பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துறப்ப வந்து கொஞ்சம் சில குறைகள் இருந்துச்சு. அதுதான் அடுத்து கேட்கலான்ட்டு இருந்தேன். காவல்துறையினர் வந்து இதை எப்படி சிறப்பான முறையில் வந்து கையாண்டார்கள் அப்படிங்கிறது. காவல்துறை வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை சிறப்பாக தான் கையாண்டாங்க. ஆனால் என்னன்னா, அது வந்து எப்படி சொல்ல, திடீர்னு மொத்தமாக ஒரு கூட்டத்தை விட்டுட்டு இப்போ போய் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றப்ப கஷ்டம் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஏன்னா அவர் வந்து அந்த பேக் சைடில் ஒரு ரோடு, அது சவுகார்பேட்டோட மின்ட் ரோடுன்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் வராரு. அந்த பகுதி உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறுகலான பகுதி. அப்போ எந்த பக்கம் இருந்தாலும் மக்கள் திடீர்னு உள்ளே வருவாங்க போவாங்க. அப்போ அது கண்ட்ரோல் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்டான ஒரு இது, அவங்களுக்கு வந்து ஒரு இது டாஸ்க் தான் அது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. இதில் சில பேருக்கு அடிலாம் விழுந்துச்சு. வேறு வழி இல்லை அவங்களுக்கு, போகலன்னா போக மாட்டான். கட்சிக்காரனுமா அடிச்சு வரப்ப ஜெயிச்சிருந்தா என்ன பண்ண முடியும் அவங்க. கொஞ்சம் வன்முறையும் கையில் எடுத்தாங்க. ஆனால் ரொம்ப கொடு இந்த கம்ப ரத்தி எடுத்து அடிக்க அந்த மாதிரி பண்ணலாம், சும்மா அப்படி கையில் அடிச்சு பண்ணாங்க. ஸோ ஓகே, இப்போ மெயின் டாபிக் வருவோம். நீங்கள் கேட்டதுக்கு ஜேபி நட்டா வந்து என்ன பேசினாருன்றது தான் ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசினாரு அப்படின்றத கேள்விப்பட்டேன் நான். இவர் பேசினதை நான் முழுமையாக பெருசாகவே பேசலாம். பட் நான் மெயினான விஷயத்த சொல்லிடுறேன். அவர் வரும் வழியில் வந்து ரோட்ல வந்துட்டு லைட் எரியலையா அவர் பார்த்துருக்காரு. வர வழியில் வந்து மின் விளக்குகள் எரியல. இதே பிரச்சனை வந்து இதற்கு முன்னாடி ஒரு இடம் நடந்தது. அமித்ஷா அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்து வர வழியில இந்த மாதிரி ஒரு லைட்ல ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு அதுக்கு பழி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பழி வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வரலாறா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவருக்கும் நடந்துச்சு. நடந்துச்சுன்னு அவர் சொன்னாரு. சொல்றதோட நிப்பாட்டாம இன்னொரு வாரத்தை கூடுதலாக ஒன்று சொன்னாரு. நான் வரும்போது எப்படி மின் விளக்குகள் எல்லாம் அமர்ந்து இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய ஆட்சியின் விளக்கம் அமர்ந்துரும். மக்கள் ஏதோ ஒண்ணு இருக்கு. பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்களே, இந்த எமர்ஜென்சி பீரியட் எல்லாம் மறந்துடாதீங்கிற மாதிரி தான் பேசினாரு. ஆமா, இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு சாதாரணமா இருக்கும். அந்த எமர்ஜென்சி பீரியட்ல திமுக ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்றது திமுக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து திருப்பி நான் மறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு எச்சரிக்கைமாக தான் இருந்துச்சு அதை பார்க்க. ரெண்டாவது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் பேசலன்னு நினைக்கிறேன். பாஜகவை சேர்ந்த தேசிய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பேசல. அவங்க வந்து அந்த இது நாடாளுமன்றத்தில் பேசுறதோட சரி. இது வந்து மெயினான பாயிண்ட் என்னன்னா, அந்த தொகுதியை வந்து நம்ம தயாநிதி மாறன், ஆமா அவருடைய தொகுதி, அவர் தான் இப்போ பஞ்சாயத்து அவங்க ஓடிட்டு இருக்கு வெளியில. ஓ ரைட். அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு உங்க தோப்பனார் காசு கேட்டாங்க. அதை வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லலை. அதுக்கு வந்து திருப்பி வந்து அதுக்கான பதில் எதுன்னு சொல்லல. அதை வந்து அண்ணாமலை மென்ஷன் பண்ணி சொன்னார். இதை அவங்க பதில் சொல்லலை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை நான் சொல்ல வேண்டிய கடமை, நான் அது சொல்லணுன்ற கடமை எனக்கு இருக்கு, நான் சொல்றேன் சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? முரசொலி மாறனோட பையன், அது தவிர உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? உங்க தோப்பனார் தானே அவரு.
இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ஸ் வந்து சன் டிவி கொடுக்க சொல்லி உங்க தோப்பனார் சொன்னாரா அப்படின்ட்டு இவர் பதிலடி கொடுத்தாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த நட்டா பேசினது பேசும்போது இது ஒன்று சொன்னார். இன்னொன்று கூடுதலாக என்ன சொன்னார்னா, மோடி அவர்கள் வந்து தமிழ் மீது அவ்வளோ பற்றா இருக்காரு. உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலுமே தமிழை பற்றி பேசுறது, தமிழ்நாட்டு மக்களையும் தமிழை பற்றி பேசுறதையும் அவர் மறக்காமல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இதில் தான் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஆக்சுவலி பிஜேபியோடைய சென்ட்ரலில் இருக்கிறவங்களுடைய கவனம் தமிழ்நாடு மேலே வந்துருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த வரவேற்பு வந்து அண்ணாமலை இது முதல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு காணொலி நம்ம பேசியிருந்தோம். இந்த ஜேபி நட்டாவுடைய வருகை வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கிடையாது. ஆக்சுவலி அது அரசியல் தான். அந்த அரசியலில் என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஓகே, மத்தியில் இருக்கவங்களுக்கு நிரூபிச்சிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேலும் வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் ஏசி சண்முகம் அவர்கள் வந்திருந்தாரு. கூட 2 நிர்வாகிகள் வந்து ரவி பச்சமுத்து அவர்கள் வந்திருந்தாரு. அவங்களுமே கௌரவ அவர் பேர் சொல்லி நட்டா வந்து பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரோட பேரை சொல்லி தான் பேசினாரு. எல்லாரும் பேர் சொல்லி அதை தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் பேசினாரு. வெல்கம் பண்ணிட்டு தான் பேசினாரு. எல்லாரும் பேருமே சொன்னாரு. அதுல நீங்க கூட ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்கட்ட, இந்த பிஜேபி வந்து மற்ற கட்சிகிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, யாருனாலும் பேரை சொல்றாங்க மறக்காம ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படின்னீங்க. அதே இதை வந்து இவர் ஃபாலோ பண்ணாரு. இந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் வெல்கம் மட்டுமே அவ்வளவு நேரம் பேசுறோம். எல்லாரும் பேருமே சொன்னாரு. அண்ணாமலை ஜில இருந்து ஜி 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 ஜின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னாரு. திருவள்ளுவருக்குமே ஜி போட்டாரு. திருவள்ளுவர் ஜின்னாரு. ஆமா, திருவள்ளுவர் ஜின்னாரு. ஸோ வந்து இது வந்து நெட்டா அங்கே டெல்லியில் போய் இவருடைய பெரும்பான்மையை பற்றி சொல்லுவார். பரவாயில்ல, அண்ணாமலை ஜி அப்படியே பேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாரு. அது க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த காசு கொடுத்து கூப்பிட்ட க்ரௌடு மாதிரி தான் தெரியல. ஏன்னா அவன் வந்து 5 மணிலேருந்துலாம் உட்கார மாட்டானுங்க வந்து. ரெண்டாவது அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே பூ போட்டுலாம் நிற்க மாட்டானுங்க வந்து. ரெண்டாவது இந்த க்ரௌடு மறுபடியும் உள்ள அலோடு கிடையாது. அதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க வந்த க்ரௌடு திருப்பி உள்ள அலோவ் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டேஜில் அவங்க ஏறிட்டாங்க. அலோவ் பண்ணணும், அந்த ஸ்டேஜ் சைடில் தான் அலோவ் பண்ணணும். அப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த க்ரௌட் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து அப்படியே அந்த ரோடை சுற்றி மறுபடியும் முன்னாடி என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள வராங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக காசு கொடுத்து கூப்பிட்டு பண்ணாது. இவங்க வந்து இந்த ஒரு பாசத்தில் இப்படி பண்ணாங்க. இதில் டெல்லியில் வந்து நான் ஒரு பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாருன்னா 26 எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட்டும் இவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் 2 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து கொஞ்சம் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஓரளவு பெருசு ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காணொலியில நட்டா அவர்கள் என்ன விரிவா வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்றது டீடைல்டா பேசுவாங்க.